இருக்கிறது. முதலில் இந்த பள்ளிவாசலை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் தன்னுடைய திருமறை குர்ஆனில பள்ளிவாசல்களை 2 வகையாக பிரித்து காட்டுகிறான். பள்ளிவாசல் 2 வகையான பள்ளிவாசல் இருக்கிறது. நீங்கள் உண்மையிலேயே அல்லாஹ்வை அஞ்சக்கூடியவர்களாக இருந்தால் ஒரு வகையான பள்ளிவாசலுக்கு போகவே செய்யாதீங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இன்னொரு வகையான பள்ளிவாசலுக்கு தான் நீங்க போய் ஆகணும் என்று பள்ளிவாசலை 2 வகையாக பிரித்து அல்லாஹ் திருமறை குர்ஆனிலே அடையாளம் காட்டுகிறான். எந்த பள்ளிவாசலுக்கு நம்ம போகக்கூடாது, போகக்கூடாத பள்ளிவாசல்கள் எந்த மாதிரி இருக்கும் என்பதற்கு சில காரணங்களையும் 4 காரணங்களையும் அல்லாஹ் திருக்குர்ஆன்ல சொல்றான். இந்த 4 காரணம் ஒரு பள்ளிவாசல்ல இருக்குமேயானால் அதை இவர்கள் தான் பள்ளிவாசல் என்று சொல்லிக் கொள்ளலாமே தவிர அல்லாஹ்வுடைய பார்வையில் அது பள்ளிவாசல் கிடையாது. மார்க்கத்தினுடைய பார்வையில் அதற்கு பள்ளிவாசலுக்கான அந்தஸ்து கிடையாது. பள்ளிவாசல்ல தொழுதாண்மை எல்லாம் கிடைக்கும் சொல்றோமே, அந்த மாதிரியான நன்மைகள் எல்லாம் இந்த 4 விதமான குறைபாடுகள் ஒரு பள்ளியில் இருக்குமையானால் அந்த பள்ளியில தொழும் போது கிடைக்காது. இன்னும் சொல்ல போனா அதுக்கு போகவே கூடாது என்று திருமறை குர்ஆனில அல்லாஹ் தன்னுடைய தெள்ள தெளிவான வசனங்கள்ல பிரிச்சு காட்டுறான். இன்னொரு பள்ளிவாசல் இருக்கிறது, அதுக்கு தான் நீங்க போய் ஆகணும், அது இந்த மாதிரி இருக்கும் என்று அதற்கான அடையாளத்தையும் அல்லாஹ் சொல்றான். எப்படி சொல்றான் அல்லாஹ்? வல்லதீன அத்தகது மஸ்ஜிதன், ஒரு பள்ளிவாசலை இவர்கள் எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ் காலத்தில் ஆரம்பிச்சிட்டாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலேயே அவர்கள் ஒரு பள்ளிவாசலை நிர்மாணித்து அதுல தொழுகை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இன்னொரு கூட்டம் என்ன பண்றான்னு கேட்டா அவன் ஒரு பள்ளிவாசல் எழுப்புறான். அது என்ன மாதிரியான காரியத்திற்காக எழுப்புறான்னு கேட்டா மஸ்ஜிதல் திராரன், அது மக்களுக்கு இடைஞ்சல் தருவதற்காகவே உண்டாக்கப்பட்ட பள்ளிவாசல். அந்த பள்ளிவாசல் எந்த பள்ளிவாசலுக்கு போகக்கூடாதுன்னு அல்லாஹ் சொல்றானோ அந்த பள்ளிவாசலுடைய முதலாவது தகுதியா அல்லாஹ் என்ன சொல்றான்னு கேட்டா மஸ்ஜிதன் திராரன், அது மக்களுக்கு கஷ்டம் தருவதற்காகவும் இடைஞ்சல் தருவதற்காகவும் சங்கடப்படுத்துவதற்காகவும் உண்டாக்கப்பட்ட ஒரு பள்ளிவாசல். இது ஒரு முதலாவது மைனஸாக, முதலாவது குறைபாடாக அல்லாஹ் சுட்டி காட்டுகிறான். இன்னைக்கு நாட்டில் உள்ள பல பள்ளிவாசல் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த பள்ளிவாசல் மக்களுக்கு நன்மை செய்வதற்கு பதிலாக மக்களுக்கு இடைஞ்சல் செய்ய, நான் உன்னை அடக்க மாட்டேன் அப்படிமா, இது இடைஞ்சல் தானே, நான் உன்னை நிக்காஹ் பதிவு புத்தகம் தரமாட்டேன் அப்படிமா. அதே மாதிரி ஒரு இறந்து போனவருடைய ஒருத்தர் அடக்கம் செய்வதாக இருந்தால் அவன் ஏழை சாப்பாட்டு கஷ்டப்படுறவனா இருப்பான். அவங்கிட்ட போய் நீ 2000 ரூபாய் ஊருக்கு கொடுக்கணும். ஒரு ஏழை கல்யாணம் பண்ணாலும் சரி நீ இவ்வளவு ரூபாய் ஊருக்கு கப்பம் கட்டணும். அட பள்ளிவாசல் என்பது ஜமாத் என்பது அந்த கூட்டமைப்பை வைத்து மக்களுக்கு நன்மை செய்யறதுக்கு இருக்கணுமா, மக்களுக்கு கெடுதி செய்யறதுக்கு இருக்கணுமா? இந்த பள்ளிவாசல் மக்களுடைய எல்லா விஷயங்களையும் கவனிக்கணும், நன்மை செய்து கொண்டே இருக்கணும். பள்ளிவாசலுக்கு எவ்வளவு மக்கள் உங்களுக்கு வக்ஃப் செய்யறாங்க, எவ்வளவு சொத்துக்கள் இருக்கிறது, எவ்வளவு வருமானம் இருக்கிறது, எவ்வளவு வசதி படைத்தவர்கள் இருக்கிறார்கள். இந்த மாதிரியான வசதிகளை வைத்துக் கொண்டு பள்ளிவாசலுடைய வருவாயின் மூலமாக எத்தனை பேர் பள்ளிக்கூடங்கள் நடத்துகிறார்கள், எத்தனை பேர் மருத்துவ சேவை செய்கிறார்கள், எத்தனை பேர் வட்டி இல்லாத கடன்களை மக்களுக்கு கொடுக்கிறார்கள், எத்தனை பேர் மக்கள் பட்ட கடன்களை தள்ளுபடி செய்வதற்கு பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தை பயன்படுத்திக் கொள்கிறார்கள். இதையெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டின பள்ளிவாசல்ல செஞ்சாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டின பள்ளிவாசல்ல வைத்துத்தான் கல்வி கற்றுக் கொடுக்கப்படுகிறது, அங்கு வைத்துத்தான் மக்களுக்கு தேவையான உதவிகள் செய்யப்படுகிறது. எந்த அளவுக்கு செய்யப்படுவேன், ஏதாவது தேவை என்று சொன்னா மக்கள் பள்ளிவாசலுக்கு தான் வருவார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் பார்ப்பார்கள். கஷ்டமா இருக்குது, வறுமையா இருக்குது, நீங்க ஏதாவது செய்யுங்கன்னு கேட்பார்கள். பள்ளிவாசல்லாம் எல்லாமே குவித்து வைக்கப்பட்டிருக்கும். இந்தா அவனுக்கு 2 ஒட்டகத்தை கொடுங்க, இவனுக்கு 4 மூட்டை கோதுமையை கொடுங்க, அவனுக்கு 1 மூட்டை பேரிச்சம்பழத்தை கொடுங்க என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வறுமை என்று முறையிட்டு வரக்கூடிய மக்களுக்கெல்லாம் வாரி வாரி வழங்குகிற அந்த பொக்கிஷத்தை எங்க வைத்திருந்தார்கள் என்று சொன்னால் பள்ளிவாசல் வைத்திருந்தார்கள். பள்ளிவாசல் என்ன இருக்குன்னு, அட பள்ளிவாசல் நமக்கு நன்மை செய்யும், நம்ம கஷ்டத்தை போக்கும், நமக்கு உதவி செய்யும் அப்படிங்கிற மாதிரி தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருந்தது. பள்ளிவாசல்கள் எந்த பள்ளிவாசல்லையாவது இதை செய்வதற்கு இருக்கிறார்களா? இல்ல. வேற என்ன செய்வார்கள்? அந்த பணத்தை வச்சு ஆடம்பரமா விளக்கு போடு, சீரியல் லைட் போடுவார்கள்.
என்ன செய்வாங்க, ஜோடனை செய்வார்கள், வீண் விரயங்கள் செய்வார்கள், பெரிய விழாக்கள் நடத்துவார்கள். அந்த விழாக்களுக்கு லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ரூபாய்கள் என்ன செய்வார்கள், பள்ளிவாச காசுல இருந்து செலவு செய்வார்கள். செலவு செய்வார்கள். இங்கே சொல்லி காட்டியது போல பெரிய பெரிய மினாராக்களை எழுப்புவதற்கும் மார்பில் போடுவதற்கும் தங்களுடைய பகட்டையும் பெருமையும் மக்களுக்கு பறைசாற்றிக் கொள்வதற்கும் இந்த பள்ளிவாசலுடைய பணத்தை செலவு செய்வார்களே தவிர மக்களுடைய நன்மைக்கு செய்கிறார்களா? தேடி தேடி பார்க்கணும், அப்படி பள்ளிவாசல் தெரிய மாட்டேங்குது. மக்களுக்கு உதவி செய்யறதுக்கு எந்த பள்ளிப்பா இருக்கிறது? யார போய் அணுகுவான்? தன்னுடைய தேவை தன்னுடைய குறை முறையிடுவதற்குரிய ஒரு தலைமை கேந்திரமாக பள்ளிவாசல் இருக்க வேண்டாமா? அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், வல்லதி நத்தகது மஸ்ஜிதன், இவர்கள் ஒரு பள்ளிவாசலை எழுப்பி வைத்திருக்கிறார்கள். அந்த பள்ளி எப்படி இருக்கிறது என்றால் லிராரன், அது மக்களுக்கு இடைஞ்சல் செய்கிறது, மக்களுக்கு கஷ்டம் தருகிறது. கஷ்டம் தர்ற பள்ளி பள்ளி கிடையாது. ஒன்னு. இரண்டாவது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் குஃபுரன், இந்த அல்லாஹ்வை வணங்குவதற்கு உள்ள பள்ளி வாசல்ல இறை மறுப்புக்கு அது உதவுகிறது. அல்லாஹ் என்ன சொல்றான், இரண்டாவது தகுதி பள்ளிவாசல் அல்லாஹ்வை வணங்குவதற்கு தான் இருக்கணும், யாரையும் வணங்குவதற்காக கட்டப்பட்டது அல்ல பள்ளிவாசல். வேற ஒரு இடத்துல அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் அன்னல் மசாஜிதல் இல்லா, பள்ளிவாசல்கள் எல்லாமே அல்லாஹ்வுக்கு சொந்தம். வலா ததும் அல்லாஹி அஹதா, அல்லாஹ்வோடு யாரையும் கூப்பிடாதீங்க. அப்ப இந்த பள்ளிவாசலுக்கு சொந்தக்காரன் அல்லாஹ் என்பதை உணர்ந்து அந்த அல்லாஹ்வை வழிபடுவதற்கு அந்த பள்ளி பயன்பட வேண்டும். அல்லாஹ்வை துதிக்க, அல்லாஹ்வை திக்ர் செய்ய, அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்ய, அல்லாஹ்வுக்கு ருக்கு செய்ய, அல்லாஹ்வுக்கு சஜ்தா செய்ய பள்ளிவாசல்கள் பயன்பட வேண்டும் என்று திருமறை குர்ஆன்ல அல்லாஹ் சொந்தம் கொண்டாடுகிறான். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ MI சுலைமான் ஷம்சுல்லுஹா சைஃபுல். இன்றைக்கு பார்க்கிறோம் அல்லாஹ் குர்ஆன்ல கெட்ட பள்ளிக்கு என்ன இலக்கணம் சொன்னானோ அதுல இரண்டாவது இலக்கணம் குஃபுரன், இறை மறுப்புக்கு, அல்லாஹ்வுக்கு இணை கற்பிப்பதற்கு அந்த பள்ளிவாசல்கள் பயன்படுகின்றனவே, அந்த பள்ளிக்கு நீ போகாதே. இறை மறுப்புக்கு பயன்படுதா பள்ளிவாசல்லாம்? பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொண்டு என்ன செய்யறான், நாகூர் ஆண்டவர் மௌலிது ஓதுகிறான். பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொண்டு மொஹிதீன் ஆண்டவர் மௌலிது ஓதுகிறான். பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொண்டு சுப்ஹான மௌலிது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பெயரால மௌலிது ஓதுகிறான். இன்னும் சொல்ல போனால் பல பள்ளிவாசலுக்கு பேரை எப்படி வச்சிருக்கான் தெரியுமா? மொஹிதீன் ஆண்டவர் பள்ளிவாசல் பேர் வச்சிருக்கான். அல்லாஹ்வை வணங்க வேண்டிய பள்ளிவாசல என்றைக்கோ பிறந்து செத்து போன ஒரு ஆளுடைய பெயரை அந்த பள்ளிவாசலுக்கு சூட்டி மொஹிதீன் ஆண்டவர் பள்ளிவாசல், அவர் ஆண்டவராம். அப்ப அவர்கள் எப்படி பழனி ஆண்டவர் அந்த ஆண்டவர் என்று சொல்லுவார்களோ அந்த மாதிரி இவன் என்ன செய்யறான், அவர்களுக்கு பழனி ஆண்டவர்னா உனக்கு என்னடா பழனி ஆண்டவர், எனக்கு நாகூர் ஆண்டவர் இருக்காரா என்று சொல்ற மாதிரி இவர்களும் நிறைய ஆண்டவர்களை உற்பத்தி செய்து கொண்டு அதுல ஒரு பெரிய ஆண்டவராக முஹிதீன் அப்துல் காதர் என்பவரை வைத்துக் கொண்டு அவர் பெயரால பள்ளிவாசலுக்கு பெயர் சூட்டுறான். இன்னும் சொல்ல போனால் பெயர் சூட்டினா கூட பரவாயில்லை, அவன் நம்புகிறான். அதாவது எல்லா பள்ளிவாசலுமே மொஹிதீன் ஆண்டவர் பள்ளிதான். அவன் என்ன நினைக்கிறான்னு கேட்டா, ஒரு நாகூர்ல அடங்கி இருக்காருல அவருக்கு நாகூர்ல மட்டும்தான் தர்கா இருக்குங்க, அஜ்மீர்ல அடங்கி இருக்கிறார்ல அவருக்கு அஜ்மீர்ல மட்டும்தான் தர்கா இருக்கும், ஏர்வாடியில் அடங்கி இருக்கிறார்ல அவருக்கு ஏர்வாடியில் மட்டும்தான் தர்கா இருக்கும். மொஹிதீன் ஆண்டவர் எப்படி தெரியுமா, உலகத்தில் உள்ள எல்லா பள்ளியும் அவருக்கு தர்கா அப்படி ஆக்கிட்டானோ. எந்த பள்ளிவாசலா இருந்தாலும் பள்ளிவாசலுக்கு பேர் எப்படி வச்சிருக்கிறான், மொஹிதீன் ஆண்டவர் பள்ளி லெட்டர் அப்படிதான் அடிச்சிருப்பான். அப்ப மொஹிதீன் ஆண்டவர் பள்ளின்னு வைக்கிறீங்களே, இது இறை மறுப்பு இல்லையா? அவர் ஆண்டவரா, அவர் கடவுளா? அவருக்கு இந்த பள்ளிவாசல அவருக்காகத்தான் கட்டினீங்களா? அவர் வணங்குறதுக்கு உள்ளதா அந்த பள்ளிவாசல்? அல்லாஹ் வணங்குறதுக்கு உள்ளதா? அப்ப நல்லா பாக்குறோம், இறைவனை மறுப்பதற்காக வேண்டிய இந்த பள்ளிவாசலை எழுப்பி இருக்கிறார்கள். நிறைய பள்ளிவாசலை அல்லாஹ்வை நிராகரிப்பதற்கு பயன்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அங்க உட்கார்ந்து கொண்டு மௌலிது ஓதுகிறார்கள். மௌலிதுல என்ன ஓதுகிறார்கள், நபிகள் நாயகத்தை கூப்பிடுகிறார்கள். அங்க அரபியில கூப்பிடுகிறார்கள். கூப்பிட்டு என்ன செய்கிறார்கள், யா நபி சலாம் அலைக்கும், நபியே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டுமாக ஆரம்பித்து அந்த கஃபாருல் ஹதாயா, எங்க பாவத்தை நீங்க தான் மன்னிக்கணும். எங்க உட்கார்ந்துட்டு அல்லாஹ்வை வணங்குவதற்கு கட்டப்பட்ட பள்ளிவாசல்ல உட்கார்ந்து கொண்டு நபிகள் நாயகத்தை அழைத்து எங்க பாவத்தை நீங்க தான் மன்னிக்கணும். அந்த சத்தாருல் மசாவி, எங்களுடைய தவறுகளை எல்லாம் மறைக்கிறாள் நீங்க தான். கஃபிரு அன்னி துனூபி, என்னுடைய பாவங்களை எல்லாம் நன்மையாக நீங்கள் மாற்றி விடுங்கள் என்றெல்லாம் யார்கிட்ட துஆ செய்கிறார்கள்? மௌலிது என்ற பெயரிலே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ்வுடைய இடத்துல நிப்பாட்டி உலகத்து படைப்புகளை எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறந்தவர்கள் நம்ம நம்புகிறோம், அவ்வளவு உயர்ந்த இடத்துல வைத்திருக்கிறோம். அவர்களுடைய ஒவ்வொரு கட்டளையும் பேண வேண்டும் என்று நம்ம என்ன செய்யறோம், அவங்கள மதிக்கிறோம்.
அதே நேரத்தில் அல்லாஹ்வுடைய இடத்துல வைக்க முடியுமா? அல்லாஹ் கொடுக்கிற மரியாதையை கொண்டு அங்க வச்சிட முடியுமா? இவர்கள் என்ன செய்கிறார்கள்? நீங்க தான் பாவத்தை மன்னிக்கணும், எங்களுக்கு கஷ்டத்தை நீக்கணும் அப்படிலாம் படிக்கிறார்கள். யா முஸ்தபா யா முர்தலா, முஸ்தபாவே ரசூலுல்லாஹ் கூப்பிடுறாங்க. முஸ்தபான்னு உங்களுக்கு ஒரு பட்டம், முஸ்தபாவேன்னு கூப்பிட்டு என்ன செய்யறாங்க? அதுலயும் கேட்கிறாங்க பசத்து கஃப ஃபாகத்தி உன் நதமி, என்னுடைய கவலை வறுமையை நான் உங்களிடத்தில் கையேந்துகிறேன், அதை நீக்கிருங்க, என் வறுமையை போக்கிருங்க, என் கஷ்டத்துக்கு நீங்க தீர்வு தாங்க என்று சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்